இரண்டு பக்கமும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ், சமூக திறன் மற்றும் லைஃப் ஸ்கில்ஸ் இல்ல. நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஃபோன்ல பேசிட்டு இருப்பனா இவங்க பின்னாடி வந்துட்டு கட் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டீங்க? அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? ஃப்ரெண்டு விளையாட கொடுப்பேன் சார். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே போய் சொல்லிட்டுருவாங்க, காசு வர மாட்டான், எங்கேயும் வெளியே வர மாட்டான். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவன் பேசுனா நீங்க கூட நின்னுகிட்டே இருக்கீங்க, எனக்கு எப்படி பேச முடியும்னு கேட்கறான். அதுக்கு ஒரு பதில் வேணும்ல. சொல்லுப்பா. இருங்க, மிரட்டக்கூடாது. பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சில்ட்ர பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பதிலாடா? டே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வேலையை நான் கொண்டாக்கு செய்யறேன்னு சொன்னா, இதே ஒரு பொம்பளை புள்ள இருந்தா எல்லாம் செஞ்சிருக்கோம், இதே இந்த பொம்பளை புள்ள இருந்தா செஞ்சிருக்கோம் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? புரியுதா ப்ராப்ளம்? அவங்க நினைச்சது வேற, வந்தது வேறடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவங்க எக்ஸ்பிரஷன் காட்டுறாங்களா, இது கூட தெரியாதாமா, அது ஒரு மாதிரி இருக்கும் சார் நம்மளுக்கு. ஓவையா கக்கிசு போறட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். என்னோட அப்பா வந்து என்னை விட்டாதான் என்னோட டே ப்ராப்பரா போகும். இதே ஒரு வேலையால இருக்கும் அப்பாக்கு. வேற என்ன வேலை சார்? அவருக்கு முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன். பயந்த சுபாவமா இருக்காங்க சார். பயந்த சுபாவம்னா ரோட்ல வெளிய தனியா நடந்து போறது பயப்படுறாங்க சார். தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. தனியா போன சைக்கிள் ஓட்ட தெரியல பயப்படுறாங்க. நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. நண்டு கண்டால் பயம் எனக்கு, பூச்சண்டு கண்டாலும் பயம் எனக்கு, செண்டுக்குள்ளால இருக்கிற வண்டு கண்டாலும் பயம் எனக்கு, கடிக்கிற நாயும் பூனையும் பூனைகன்ற எலியும் பயம் எனக்கு. அது மாதிரி உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, நாமத்து வரோம். டேய், இந்த அந்த குரூப் தானே நீ கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க. ஏடையா டேய், இந்த சோஃபா அவன் தான் சார். டேய், உனக்கு பயமா? பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? அம்மா பயமுறுத்துறாங்களா? ஏன்னா குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நிறைய பேர் சார் வெண்ணிலா கபடி குழுல பாத்தீங்களா? ஏமா அது சினிமாமா? கொஞ்சம் குண்டா இருக்காங்க சார் பசங்க. ஒல்லியா இருக்கவங்க கூட செத்துருக்காமா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண சொல்லு? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. நீங்க ஷவர்மா சாப்பிடுவீங்களா? சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு. சோஃபாலே உட்கார்ந்த மேனிக்கு செத்து போனவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்லி இருக்கேன் சார். என்னது சோஃபாலே உட்காராதா? அதுவும் சொல்லி இருக்கேன் நான். ஆனா வரும்போது புது ஃப்ரெண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். அப்படித்தாமா வருவான். விளையாட்டுல சகஜம் சார். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? ₹1 கொடுத்து ஒரு பால், டீ தூள், பிஸ்கெட் அது மாதிரி வாங்கினா இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் வாங்கி வருவாரு. ஏன கத்துறீங்க? பயமா இருக்குல்ல, ஒரு குச்சியும் டயர் 2 குருவி ரொட்டி கொடுங்க. டேய், யாருக்கு? எனக்கு தான். இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க. வழியா மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோதிங்க எழுதிக்கிற. ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டாங்க. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 10th. எவ்வளவு மார்க்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ். ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை சாமி, பொறுமை சாமி. தப்பு இவன் தப்பு, இவன் எல்லாம் பண்றதெல்லாம் தப்பு, நான் கரெக்ட், நான் பண்றேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சே, நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அட்வைஸ் பண்றோன்னு வச்சுக்கோங்களேன், நீ வாய மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது. அடடா, இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அவங்க முன்னாடி என் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடாத, எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பண்ணு. இங்க நடந்த சோதனைய தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க சார். என் இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். ட்ரை பண்றேன். வீடு பக்கத்துல தான் சார் அந்த இது அந்த ஐப்ரோ பண்ற பியூட்டி பார்லர். நீ ஏன் வா, எனக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அவளுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஐப்ரோ த்ரெட்டிங் பண்றதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு யாரது சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க.
எண்ணி சொல்லுங்க. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8237 ரூபா 50 காசு. அப்படின்னு சொல்றதுல என்ன சுதந்திர பரிவு வரும்? சார் எனக்கு பெருசா சொந்தக்காரங்களாம் வரதே இல்லை சார் வீட்டுக்கு. ஓ, நீங்க ஏற்கனவே பூரா பேரை காலி பண்ணிட்டீங்க. உங்க மாமனார் மாமியார்லாம் ஐயோ, கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்ப்பா. நல்ல மனசுமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.